தத்துவங்களை பத்தி கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா நான் இப்போ வந்து முக்கியமானது சூனிய சம்பாசனைன்னு பதிகாரம் பார்க்குறோம் நம்ம இப்போ. இந்த சூனிய சம்பாசனையே தத்துவங்களை கொண்டு தான் நம்ம அதை உள்ள வந்து இறங்கணும். இப்போ நம்ம தத்துவங்கள்லாம் என்ன நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டே வந்தாலும் நமக்கு ஞாபகம் இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் தத்துவங்கள்னா ஐயா தத்துவங்கள்னா நமக்கு வந்து 24 என்ன 7 என்ன 5 என்னன்னு நமக்கு புரியாமலே இருக்கும். ஆனால் கொஞ்சம் நம்ம தத்துவத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு நம்ம அதை பார்க்கலாம். சரி, என்ன பண்ணுறோம்? யார் அறிவார் எங்கள் அண்ணனின் பெருமையை யார் அறிவார் அதன் அகலமும் நீளமும் பேரறியா பெருஞ்சுடர் ஒன்றதன் வேறறியாமல் விளங்குகின்றேனே. பெரியோர்கள் அனைவருக்கும் திருமந்திரத்தில் சூனிய சம்பாசனை என்ற செய்யுளை நான் படிக்கிறோம் இன்னைக்கு. இதில் பொருள் குற்றம் இருந்தால் பொறுத்துக்கணும். சரிதானே? என்ன பண்ணுறேன்னா தத்துவங்கள்லாம் என்னன்னா ஆதிசிவம் வந்து மிகவும் அதிகமான காலம் சும்மா இருக்குது. அப்போ சும்மா இருந்த சிவம் என்ன பண்ணுதுன்னா அடர்ந்த ஒரு ஒளிமண்டலமா இருக்குது. அப்போ அது என்ன பண்ணுதுன்னா ஒரு காலத்துக்கு அப்புறம் தன்னுள் பாதியை கொண்டு இயங்கும் நிலை கொண்ட சக்தியை படைக்குது. அது பூரணமான ஒரு ஒளிமண்டலம்ன்றதுனால அதுல பாதி எடுத்தா கூட அந்த ஒளிமண்டலம் வந்து குறையாத அளவுக்கு அது ஒரு பூரணம். பாதின்றதுனால இது வந்து இருள்மயமான சக்தி வந்து தோன்றுது. அப்ப சக்தியும் சிவமும் பூமி உலகத்துல இயங்க ஆரம்பிக்குது. சக்தி வந்து இருள்மயமாகவும் சிவம் வந்து ஒளிமயமாகவும் பிரபஞ்சம்னு ஒண்ணு பூமியில உதயமாகிறதுக்கு மாயைன்னு ஒண்ணு தேவைப்படுது. அந்த மாயை யாருன்னா பராசக்தியினுடைய தனக்கு ஒரு துணை வேணுங்கிறதுக்காக வேண்டி பராசக்தி வந்து கணிச்சு அதை மாயை பிறக்கிறாங்க. இந்த வந்து இது நல்லா புரிஞ்சுக்கணும். முனிவர்களுக்கு மட்டுமே ஞானிகளுக்கு மட்டுமே விளங்கக்கூடிய ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிவமும் சக்தியும் இந்த பிரபஞ்சத்தை படைத்து இயக்கி உயிர்களை எல்லாம் தனக்குள்ள இருந்து கொண்டு வந்து வெளியில உணவு விட்டாலும் அவங்க 2 பேருமே சிவம் வந்து முக்கியமான பிரம்மச்சாரி, சக்தி வந்து முக்கியமான கன்னி. முதல்ல இதை மனசை தெரிஞ்சுக்கணும். 2 பேருமே வந்து தகப்பனும் தாயுமாக நமக்கு இருந்தாலும் அவங்களுக்கு தகப்பனும் அதாவது அக்கினியிலிருந்து அவங்க அக்கினி என்பது சிவமாக இருந்து வெளியே வர்றதுனால அக்கினி என்றைக்குமே அழிவில்லாத பொருள்ன்றதுனால இந்த நிலையில பராசக்தி வந்து என்றைக்கும் கன்னியாகவும் பரமேஸ்வரன் வந்து என்றைக்குமே பிரம்மச்சாரியம் இருந்து இந்த உலகத்தை நடத்துகிறார்கள் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பூமியில வந்து மாயையின் ஆசைப்பட்டு மாயையால் அமைக்கப்பட்ட இந்த பூமி. அப்ப மாயைக்கு குழந்தைகளா நாம பூமிக்கு வந்து நம்மளை விளையாட மாயை அனுமதிச்சு கொஞ்ச நாளைக்கு. இந்த விளையாட்டு இன்னும் அதை ஈடு செய்ய முடியல. நாம போய் அந்த மாயை கடந்து நாம பராசக்தியத்தையும் தகப்பட்டையும் போய் சேர முடியுதுங்கிறது விதி. இந்த விதிக்காக என்ன செய்யறாங்கன்னா தாயின் தகப்பனும் உடம்புக்கும் உயிருக்கும் சேர்ந்து இந்த பூமியை உண்டு பண்றாங்க. உடம்புக்கும் உயிருக்கும் தான் பூமி உண்டு பண்றாங்க. அப்ப அந்த உடம்புக்கும் உயிருக்குங்கிறத கால தத்துவம்னு ஒண்ணு தேவை. காலம் என்று சொன்னால் காலம் என்று இயற்கைக்கோ கடவுளுக்கோ கிடையாது. உடம்புக்காகவும் உயிர்களுக்காகவும் அமைக்கப்பட்டதான் கால தத்துவம். ஏன்னா அது எவ்வளவு காலம் பூமியில வரையறுக்கணும்ல. இவ்வளவு காலம் வாழ்ந்துருக்கு, இவ்வளவு காலம் அது அந்த ஒரு வரைமுறை வரணுங்கிறதுக்காக கால தத்துவம் வருது. அந்த கால தத்துவமும் 3ஆ தெரியும். நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம். இந்த 3ஆ பிரிச்சு வைக்கிறாங்க. இந்த 3ஐயும் ஒரு காத்தல், அழித்தல், படைத்தல், இந்த 3 தத்துவமும் அந்த முக்காலத்திலையும் பொருந்தி நிற்கும். அப்ப கால தத்துவம் 3ஆ தெரியும், அதுல இருந்து 3ஆ தெரியும். இப்ப கால தத்துவம் வந்து பிறக்கும்போது இதுல இந்த நிகழ்காலம், எதிர்காலம், வருங்காலம் இந்த 3ஐயும் சேர்ந்து வைக்கும்போது இந்த 3ஐயும் கடந்த என்னன்னா நியதின்னு ஒண்ணு வைக்கிறாங்க. இது வந்து நாம பாக்குறது இப்ப என்னன்னா சக்தி தத்துவம். இது 7 இங்க இருந்து தெரியும். கால தத்துவம் வந்து சக்தி தத்துவம் தெரியும். எதுக்குன்னா உயிர்கள் வினைப்படி அது சரியாக அந்த உயிர்களுக்கு போய் கொண்டு சேர்ந்து அவங்க இந்த பூமியிலிருந்து தடத்த நிலை என்று சொல்லக்கூடிய அறிவில்லாத நிலையில இருந்து அறிவுள்ள பொருளாக மாற்றுவதற்கு இத்தனையும் தேவைப்படுதுன்னு ஆரம்பிக்கிறது. அப்போ அதுல 2ஆவதா வர்றது வந்து நியதி. காலம் என்று ஒன்று வைக்கிறாங்க, அப்புறம் நியதி வைக்கிறாங்க. நியதி என்று சொன்னால் வரிசையா நில்லுங்க அப்படிங்கிறோம்ல. ஒரு கூட்டமா இருக்கிறத வரிசை நில்லுங்க அப்படின்னா நியதி அனுப்புறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் போய் சேரணும், ஆனா சரியான அளவுல போய் சேரணும் அப்படின்றதுனால என்ன பண்றாங்க அவங்க? அப்ப என்ன பண்றாங்க?
நியதின்னு ஒண்ணு படைக்கிறாங்க. அந்த நியதி என்னன்னு சொன்னா, அவரவர் செய்த தர்மமோ, அதர்மமோ இந்த பூமியில, இந்த பிறவியில அவரவர்கள் செய்த தர்மமும், அதர்மமும் அவரவர்களை அதாவது அதுக்கு பேர் தான் வினைன்னு சொல்றோம். நல்வினையும் வினைதான், தீவினையும் வினைதான். இல்லையா? அந்த அவரவர்கள் செய்த தர்மமோ, அதர்மமோ இந்த பிறவியில அந்த உயிர்களை வந்து எவ்வளவு அளவோட சேரணுங்கிறத நியதி வச்சிருப்பாங்க. எவ்வளவு அளவோட சேரணும் அப்படிங்கிறதுக்கு நியதின்னு வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு ஒரு மூட்டை அரிசியை கொண்டு போய் இவன் எப்படியும் அங்க கொண்டு சேர்க்கணும்னு ஒரு விதி இருக்குன்னு வைங்க. இந்த ஜென்மத்திலேயே அந்த குழந்தை மேல கொண்டு ஒரு மூட்டை வச்சு அதால சுமக்க முடியாதுன்றதுனால தகுந்த அளவுக்கு படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு மூட்டையுடைய அளவை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த உடம்புல ஏற்றி கொண்டு சேர்க்க சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் நியதி. அதாவது தகுதி அந்த எவ்வளவு தாங்க முடியுமோ இந்த இந்த நேரம் அந்த உடம்பு வச்சு இவன் எவ்வளவு தாங்க முடியுமோ, இந்த நேரம் அந்த அந்த பணத்தை வச்சு எவ்வளவு தாங்க முடியுமோ, இந்த நேரம் இந்த சொந்தங்களை வச்சு எவ்வளவு தாங்க முடியுமோ அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொடுக்குற பேர் தான் நியதி. அப்போ காலத்துல இருந்து நியதி தோன்றுகிறது. நீதி தோன்றும் போது என்னென்ன அதாவது அனுபவிக்க வேண்டிய வினைகள் என்னென்ன என்று அது நுகர்வுக்கு தகுதியாக வரிசையாக பொருந்தி நிற்கும் அப்படின்றாரு. ஒண்ணு முடிஞ்ச உடனே ஒண்ணு வரணும். அப்ப அந்த வேதனையை அடங்குறதுக்குள்ள இன்னொரு வேதனை வந்து அதை ஏற்றுக்கணும், இல்லை இன்னொரு இன்பத்தை ஏற்றுக்கணும். இப்படியே நியதியாக நிற்கிறது பேர் நியதி. இந்த இந்த நியதி என்ன பண்ணும்னா, இங்க இங்க தான் ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்ன சொன்னோம்னா, காலம் நியதின்னு அதுக்கப்புறம் கலைன்னு ஒண்ணு தோணும். கலை வந்து ஒளிமயமானது. ஒளி என்றால் கொஞ்சம் ஒளி உள்ளது, அதாவது அறிவு உள்ளது. இந்த தத்துவங்களில் 7 தத்துவங்களிலேயே கலை வந்து கொஞ்சம் ஒளி உள்ளது, அறிவுள்ளது. இந்த ஒளி எப்படி என்ன செய்யணும்னா, அவனுக்கு இந்த இந்த நியதியில படுற அனுபவத்தை கஷ்டத்துல இருந்து சில அறிவை கொண்டு பண்ணி அவனை வந்து ஒரு தொழில கொண்டு அவனை ஈடுபடுத்த, சும்மா இருக்க விடாம ஒரு தொழில் பண்ண சார் கலைன்னு வரும். அதுக்கு பேர் கலை. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவனுடைய மனசுல உள்ள இருள் கொஞ்சம் நீங்கும். நமக்கு அதாவது அந்த தொழில் வரும்போது பழக்க வழக்கங்கள் வந்து அதிகமாகும். நட்போ அல்லது பகையோ பழக்க வழக்கங்கள் அதிகமாக அந்த மற்றவங்ககிட்ட இருந்து அவனுக்கு வரக்கூடிய அனுபவங்கள் கொஞ்சம் கூட அவனுக்கு கொஞ்சம் அந்த இருள் வந்து நீங்கி கொஞ்சம் கொஞ்சமா அந்த அறிவு மயமா அவனுடைய அறிவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரகாசம் அடைய தூண்டும். இந்த கலை வந்ததுக்கு அப்புறம் தான். அது வரைக்கும் அவனுக்கு அந்த நியதிங்கிற வரைக்கும் அவனுக்கு அது கிடையாது. அறிவு அந்த அதான் அந்த உயிருக்கு வந்து போதுமான பொது அறிவு என்பது இருக்காது. சரிதானா? அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த நியதியிலிருந்து கலையை கொடுக்குறாங்க. கலைன்னா என்னன்னா, இந்த கலை தான் அவன் அவன் வாங்கி வந்ததும்பாங்க. அதாவது ஜாதகத்துல வந்து 5, 7 5, 7ன்னா என்ன? பூர்வ ஜென்ம புண்ணியம் தானே அது. 5, 7 இது எப்படின்னா கேந்திரம் தானே அது. 5, 7 திரிகோணம். இந்த 5, 7 எப்படின்னு சொன்னாங்கன்னா, பெற்று வந்ததும்பாங்க. அதாவது இறைவன் வந்து அவன் புண்ணியத்தை தகுந்த மாதிரி பெற்று வந்ததுன்னா, உனக்கு இந்த தொழில் தான், இதை வச்சு நீ வந்து இதுல இருந்து அனுபவப்பட்டு உன்னுடைய பூமியில நீ ஜெயிக்கணும் அப்படின்றத பெற்று வந்தது பேரு 5. 7 வந்து கற்று வந்தது. இங்க வந்து கற்றுக்கிறது பேர் 7. அப்ப அந்த பெற்று வந்தது வந்து 5ங்கிறது வந்து அந்த ஜாதகம் அங்க நிற்கும். அவனுக்கு அந்த எந்த தொழில் செய்யறானோ அந்த அறிவு அதை கொண்டுதான் அவன் இந்த பூமியில வந்து அறிவையோ ஆன்மீகத்தையோ உயிருக்குள்ள ஏற்ற முடியும். அவன் என்னதான் கஷ்டப்பட்டாலும் இந்த பெற்று வந்ததை விட பூரணமான அறிவு என்பது இந்த ஜென்மத்தில் அவனுக்கு கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கலை என்ற ஒரு நிலை வந்து இந்த உயிருக்குள்ள சேர்க்கும் போதுதான் மனிதன் வந்து மிருகத்துல இருந்து மனிதனாக மாறக்கூடிய ஆற்றல் அவனுக்கு வரும். இந்த சக்தி தத்துவம் 7 வந்து பிரகாசமான அம்சத்தை கொண்டிருக்கும். முதல்ல காலம், அப்புறம் நியதி, அதுக்கப்புறம் கலை. இந்த கலைன்னு ஒண்ணு வராதவங்க நிறைய பேர் பூமியில இருப்பாங்க. தொழிலே இருக்காது அவங்களுக்கு. தொழில் இருந்தாலும் நிலைக்காது. அவங்க என்னன்னா போராடித்தான் இந்த ஆன்மீகத்தை அவங்க ஜெயிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு சாதாரணமாக ஒரு 200 பேர் கூட சேர்ந்து அவங்க கிட்ட இருந்து அந்த பெற்ற அறிவுங்கிறது அவங்களுக்கு வந்து இருக்காது, வராது, சேர விடாது. அவங்க முன் ஜென்மத்தினுடைய பிழை அது. என்ன சொல்றாரு அவரு? கலை இது ஒளிவுடையது, இதனால் ஆணவ இருள் சற்று நீங்கும். ஆணவர்கள் வந்து அதுக்கு முன்னாடி நீதியில் இருக்கிற ஆணவர்கள் கொஞ்சம் நீங்கும். அப்புறம் செயல்கள் ஆற்றக்கூடிய கிரியாசக்தி இங்கதான் உண்டாகும். கிரியை என்று சொன்னா தானே இயங்குறது. கரை கடந்திடில் அக்கரையே இருப்பது சிதம்பர